ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். இது சக்தி வாய்ந்த மந்திரங்க. முருகப்பெருமானுடைய மந்திரம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் அப்படின்னு தினமும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை சஷ்டி அன்னைக்கு தினம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கிருத்திகை அன்னைக்கு தினமும் சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இப்படிலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே பெரிய அதிசயத்தெல்லாம் நீங்கள் நிஜமாக கண்ணு முன்னாடியே காட்டுவார் முருகப்பெருமான். நானும் அப்படி தாங்க. இப்போது இதெல்லாம் இவ்வளோ டேலண்ட்டாக தைக்கிறேன்னா இதெல்லாம் என்னால் நிஜமாக சொல்கிறேன்னா என்னால் முடியாது தான். இது அந்த முருகப்பெருமான் அருள் இருக்கிறதுனால தான் எனக்கு இது மாதிரி நானே தைக்கிறேன். இன்னொரு விஷயங்க, இது நான் டைலரிங் கிளாஸுக்கே போகல. ஆனாலும் இவ்வளோ அழகாக தைச்சிருக்கிறேன்னா பாருங்களேன். ஆரி ஒர்க்கு கிளாஸுக்கும் போவே இல்லை. நான் வீட்டிலே ஃபோன் பார்த்து அப்படியே தைக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நம்மளே தைக்கலாம், ஊசி இருந்தால் போதும், ஃபெவிக்கிள் இருந்தால் போதும், ஸ்டோன்ஸ் வாங்கின்னு நம்மளே ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது பழைய ப்ளவுஸு தாங்க. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ளவுஸு தான். இந்த ப்ளவுஸ்லேயும் இதில் இவ்வளோ போட முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் போட்டுட்டேன். அது எல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் தான். நீங்களும் முருகப்பெருமானை தினமும் உச்சரிங்க இந்த மந்திரத்தை. ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம்னு சொல்லிக்கிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரங்க. உங்களால் எவ்வளோ முடியும் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லுங்கள். ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம். ஃபைனலாக பாய்ங்க.